எழுத்தாளர் கலைஞர்களுடைய சங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே அது சனாதனமானாலும் சரி, தீண்டாமையானாலும் சரி, சமரசமற்று அதனுடைய இருக்கிற அங்கங்களான கவிதை, கட்டுரை, பாடல், கதைகளிடாக களம் காணுகிற அந்த பேர் இயக்கம் அது ஆரம்பித்து 51வது வயதை எட்டுகிற இந்த ஆண்டில் நிறைவு தினத்தை வருகிற 12ஆம் தேதி டி நகரிலே அது கொண்டாட இருக்கிறது. அந்த அமைப்பு அது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கிற போது மதுரையிலே இருந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த அலுவலகத்திலே தான் அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆரம்பித்த போது ஆரம்பித்த அந்த மூத்த தோழர்களே ஒருவராக அன்றைக்கு இளைஞராக இன்றைக்கு நம்மோடு வளர்ந்திருக்கிற எஸ்.ஏ. பெருமாள் அவர்களும் சேர்ந்துதான் அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய அந்த உற்சாக கொண்டாட்டத்திலே அது அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அந்த உணர்வோடு, அதே ஆரம்பித்த உணர்வோடு எங்களுக்கு ஆரம்பிப்பதற்கு இடமும் ஆதரவும் உதவியும், இங்க கூட டீ எல்லாம் கொடுத்தாங்க, டீ பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி அன்றைக்கும் தந்து அந்த இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு உதவியாக இருந்த அந்த போக்குவரத்து தொழிலாளிகிட்டே போய் என்னுடைய 51 வயதை நிறைவு செய்திருக்கிறேன், நான் கொண்டாட இருக்கிறேன், அந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து அழைப்பதற்காக தமிழகம் முழுக்க அவங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். முதல் அழைப்பை அன்றைக்கு எந்த போக்குவரத்து தொழிலாளி அலுவலகத்திலே ஆரம்பித்தார்களோ அதே போக்குவரத்து தொழிலாளி பணி செய்கிற அவருடைய பணிக்கூடத்துக்கே வந்து அந்த அழைப்பினை வழங்குவது என்று அவர்கள் முடிவெடுத்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தலைவர் வந்திருக்கிறார் CM குமார் அவர்கள், செயலாளர் வந்திருக்கிறார் அசோக் சிங் அவர்கள், மாநில குழு உறுப்பினர் மலர்விழி உள்ளிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஏற்பாடு செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னையினுடைய இடை கமிட்டி செயலாளர் ஏழ்மலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அதே மாதிரி பாரதி புத்தகாலத்தினுடைய பொறுப்பாளர் சாஜினி வந்திருக்கிறார். இடை கமிட்டியினுடைய உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, துணை பொதுச் செயலாளர் சிவா, இப்படி ஏராளமான மூத்த தொழில் இந்த பகுதியினுடைய கட்சியினுடைய செயலாளர் நடராஜன், கட்சியினுடைய இடைக்கமிட்டி உறுப்பினர்கள் செல்வராஜ், போன்ற பணிமனையினுடைய பல்வேறு பணிமனையிலிருந்து தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த துவக்க நிகழ்ச்சி, அதாவது அழைப்புதல் வழங்கி வாருங்கள் என்று வரவேற்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவரையும் போக்குவரத்து தொழிலாளிகளுடைய சார்பாக வரவேற்று எஸ்ஐபிக்கு பேச போறாங்க. கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்க, மைக் இல்லை, இருந்தாலும் அந்த தலைவர் வந்திருக்கிறார். இதில் என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் போக்குவரத்து தொழிலாளி பண்பாட்டு தளத்திலே பணியாற்றக்கூடிய இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய தாமியஸ் கிளையினுடைய செயலாளரை பார்த்து நம்ம எல்லாரும் சார்பாக அந்த அழைப்புதழை இந்த பணிமனையிலே பணியாற்றக்கூடிய தியாகராஜன் கிட்ட எஸ்ஏபி அவர்கள் வழங்க போறாங்க. அந்த நிகழ்வை இப்போ ஆரம்பிச்சுக்கலாம். தொடர்ந்து அவர் அழைப்புதழ் வழங்கப்பட்ட பிறகு தொடர்ந்து நாம இந்த கூட்டத்தை பேசலாம் பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில் தியாக வந்து அழைப்பதை பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி எல்லா போக்குவரத்து தொழிலாளிக்கும் அழைப்பதை அவர் கொடுக்க போறாங்க. அப்படியே அப்படி பக்கத்தில்